ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கற்பூரவள்ளி தைலம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது சளி தொந்தரவு, இருமல், தசைப்பிடிப்பு, சுளுக்கு, கழுத்து வலி, முதுகு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கற்பூரவள்ளி இலை, துளசி, வெத்தலை இது 3 வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 10ல இருந்து 12 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து துளசி, ஒரே ஒரு வெத்தலை, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு 4ல இருந்து 5 கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி பொதுவாகவே சளி தொந்தரவுக்கு ரொம்ப நல்லது. துளசி சளி தொந்தரவு, அப்புறம் தொண்டை இரிட்டேஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வெத்தலை வந்து நேசல் பிளாக்கேஜ், சைனஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். கிராம்பு நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம்னா அது ஒரு நல்ல பெயின் ரிலீவர். பச்சை கற்பூரம் இந்த எல்லா ஹெர்ப்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் இடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூடு இருக்கும் போது இந்த இடிச்சு வச்ச ஹெர்ப்ஸ் எல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வத்தின அப்புறம் எண்ணெயோட கலர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும், ஒரு கிரீன் கலருக்கு மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்ச அப்புறம் நல்லா ஆற விட்டு ஒரு ரோல் ஆன் பாட்டில்ல நமக்கு எப்பெல்லாம் வலி சளி தொந்தரவு இருக்கும் போது அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் பல ஹெர்பல் ரெசிபிஸ், கார்டன் டு கிச்சன் ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Stay healthy and happy gardening.